இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், வருமான வரி சோதனை வந்துடும்னு விஜய்க்கு பயம் என்பது போல சீமான் பேசியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தளபதி விஜய் இவர் சர்க்கார் படத்தில் அரசியல் வசனங்கள் பேசியிருந்ததும் அரசியல் சம்பந்தமான காட்சிகள் இடம்பெற்றிருந்ததும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னர் படத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட காட்சிகள் நீக்கப்பட்டது. இது குறித்து நடிகரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவருமான சீமான், நீயெல்லாம் என் தம்பியே இல்லை, சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என கூறி விஜயை மோசமாக விமர்சனம் செய்தார். இந்த நிலையில தற்போது மீண்டும் விஜயை சீண்டுவது போல கருத்து தெரிவித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னுடன் இணைந்து பணியாற்றினால் வருமான வரி சோதனை வந்துடும்னு பயப்படுறாங்க என கூற விஜயும் பயப்படுகிறாரா என செய்தியாளர் ஒருவர் கேட்டுள்ளார். அதற்கு சீமான் அதை அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் என பதில் கூறியுள்ளார். சீமான் விஜய்க்காக எழுதியுள்ள பகலவன் என்ற படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்க்கார் பட பிரச்சனை இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இவர் சர்க்கார் படத்தில் நிறைய அரசியல் வசனங்கள்லாம் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியை சந்திக்க நேரம் கேட்பது இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையவே விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களை பற்றி விஜய் என்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விட சிம்பு தான் என்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி தற்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் ரசிகர்கள் சீமான் மேலேயும் பயங்கர காண்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சினிமா துறையில் இருக்கவங்க யார் அரசியலுக்கு வராங்களோ அவங்கள நிறையவே விமர்சனம் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரை இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவர் தமிழரே கிடையாது, ஏன் ஒரு மராட்டியனை நம்ம தமிழ்நாட்டை ஆள விடணும், அவருக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் கண்டிப்பாக அரசியலுக்கு வர மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது சர்க்கார் படத்துக்கு பிறகு கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால தற்போது ஒரு சில இடங்களில் விஜய் அவர்களையும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராரு. மேலும் இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.